வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மூச்சு பயிற்சி இருக்குதே, மற்ற பிராணாயாமத்துல எத்தனை விதமான பிராணாயாமம் இருக்கும் அவ்வளவு நான் பயிற்சி செய்து பார்த்திருக்கேன். சூக்ம பிராணாயாமம்னு ஒண்ணு உண்டு, அதாவது கம்பன பிராணாயாமம்னு ஒண்ணு உண்டு, சாதாரணமா நாடி சுத்தி பிராணாயாமம்னு உண்டு. எல்லா பிராணாயாமம் செய்து பார்த்தேன். பிராணாயாமத்துல ஒரு போதை, எல்லாருக்கும் ஒரு ஆசை கூட இருக்குது. அது ஏன்னா பிராணாயாமம் செய்தா அப்படியாகும் இப்படியாகும் அன்னிட்டு ஏதோ சொல்லியிருக்காங்க. அது இல்லாத இல்ல, ஒரு அளவுதான் அதை பிரமாதப்படுத்தி இருக்காங்க. ஒண்ணு நினைவு வச்சுங்க, நாம விடுற மூச்சில இழுக்கிற மூச்சு 12 அங்குலம், கியூபிக் இன்ச்சஸ். இப்போ இதுல எல்லாம் நூல்கள்ல வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ச்சு கணக்கு தான். அப்போ எல்லாம் இந்த இப்போ வரக்கூடிய சென்டிமீட்டர் இல்ல, அதுல எந்த நூல்கள்ல வந்ததுன்னா அந்த இன்ச்சு கணக்கு தான். அந்த இன்ச்சுன்றது அதாவது 12 கியூபிக் இன்ச்சஸ் எவ்வளவு ஏர் வருமோ அந்த அளவுக்கு ஆக்சிஜனை நம்ம இழுக்கிறோம் சாதாரணமா. அப்படி இழுக்கிற போது நம்ம விடுறது எவ்வளோ அத கணக்கு போட்டாங்க. அந்த கணக்கு எடுத்தா 16 அங்குலம் விடுறோம். இழுக்கிறது 12, விடுறது 16. எவ்வளவு நேரம்? இழுத்த உடனே தான் விடுறோம், ஒரு மூச்சு அளவுக்குள்ளாக. இந்த 16க்கு 4 அங்குலம் எங்கிருந்து வந்தது? அதாவது கார்பன் டை ஆக்சைடு, உடம்புல எரிந்து போகக்கூடிய காற்று இருக்குத, அந்த காற்று குடிப்போம், வேஸ்ட், கரியமில வாயு. அதனாலதான் இழுக்கிறது 12, விடுறது 16. ரொம்ப பேரு இத தம்பரம் மூச்சு பிடிச்சா நல்லதுன்ட்டு 20 எண்ணணும், 25 எண்ணணும், 30 எண்ணணும் பிடிச்சுக்கிட்டு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். இன்னொன்னு, எது இயற்கையான முறையில ஓடிக்கொண்டே இருக்கிறதோ, அதாவது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்துல இருக்கிறதெல்லாம் நாம செயல்முறையில அதை தடுக்கவோ அதை அடக்கவோ கூடாது. அப்படி செய்தோம்னா நாம அதை மூச்சு பிடிச்சு வைக்கிறது என்னன்னா அதை தடுக்கிறோம். அது தானாக இயங்குது பாருங்க. நீங்க சரியா மூச்சு விட்டு பாருங்க, ஒரு நிமிஷத்துக்கு 18 தானே வருதுங்க, 18 மூச்சு வரும். அந்த 18 மூச்சு வலுது தகுந்தவாறு கொஞ்சம் குறையும் கூடும், கொஞ்சம் கூடுதலா கூட சிலருக்கு போகும் பலகீனத்தினால. அப்போ அந்த 18 மூச்சுக்கு நமக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைச்சி போச்சுன்னா போதும். அப்போ நாம உட்கார்ந்து இருக்கீங்களே, இப்படி உட்கார்ந்துருப்போம் அல்லது இப்படி உட்கார்ந்துருப்போம், அப்போ எல்லாம் அந்த பக்கம் சுருங்கும், மற்ற பக்கம் விரியும். எப்பொழுதுமே சமமாக உட்கார்ந்தோம்னா அதுதான் நேரா உட்காரணும் சொல்லுவாங்க. அது எதுக்கோ சொல்றாங்கன்னு நாம நினைக்கிறோம். அது எந்த பக்கம் உட்கார்றோமா, இப்படி இருந்தா இந்த பக்கம் விரிவு இருக்கும், இந்த பக்கம் சுருங்கும். அப்படியெல்லாம் சிலருக்கு சுருங்கி போச்சுன்னா அதே காரணத்தினால போதிய ஆக்சிஜன் கிடைக்காதனால லங்ஸ் டிசீஸ் வர்றதெல்லாம் அதேதான். இவங்களுக்கு லங்ஸ் டிசீஸ் வர்றத இவங்க சரியா தீர்த்து கொள்ளலன்னு வச்சுங்க, அப்பா அம்மா. அதே லங்ஸ்ல அந்த பதிவுல உடல்ல காது மூக்கு கண்ணு எல்லாம் எப்படி அங்க பதிவாகி கருவில அது உருவாகிட்டு வருதா, இந்த வீக்னஸ் கூடவே தான் வரும். அதனாலதான் இத ஹெரிடிட்டரி டிசீஸ் சொல்லுவாங்க சிலத. அந்த மாதிரி வர்ற போது அப்பா சம்பாதிச்சது, அதுதான் சம்பாத்தியத்தை கூட அப்பா சம்பாதிச்சது பிள்ளைக்கு தான் வரணும்ன்ற ஒரு நீதி வந்தது. என்னன்னா அவர் உடல் அது இது பாவம் புண்ணியம் எல்லாத்தையும் கொடுக்குறாரு இல்லையா, அதை வாய்க்கிறவங்க தான் சொத்து கூட சேரணும்னு வச்சிருக்காங்க போல இருக்கு. அது ஒரு அளவுல நீதியா தான் இருக்குது. அது அந்த மாதிரியில
இப்ப நாம் இப்ப புதிய இத எவ்வளவு கம்ப்ளீட்டா தீர்க்காத போனாலும் பெருளவுல இந்த உடல் இயக்கத்தை சரிப்படுத்துவோம் இந்த எக்ஸசைஸ் மூலமாக. அதே போல